ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட். ஸோ அதாவது வந்துட்டு ரெண்டு விதமான த்ரெட் இருக்குது. ஸோ ஆரி ஒர்க்குக்கு தேவையானது தான். எந்த த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது அடிக்கடி கட் ஆகாது, எந்த த்ரெட் வந்து இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரியாது, ஸோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு வந்து ரெண்டு த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ பீட்ஸ்க்கு நார்மலாகவே ஜர்தோசி ஒர்க், பீட்ஸ் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், அந்த மாதிரி பேச்சஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நைலான் த்ரெட் தான். ஸோ அதாவது வந்து நரம்பு மாதிரி இருக்கும் இந்த த்ரெட் வந்துட்டு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரியாது. பட் அதுவே சீவிங் த்ரெட், இது வந்து பேசிக் எல்லாருமே வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சிலருக்கு தான் வந்து இந்த நைலான் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீவிங் த்ரெட்டையும் அந்த நைலான் த்ரெட்டையும் நான் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரெண்டு த்ரெட்லேயும் நான் உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எது டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரியுது, எந்த த்ரெட் வந்து தெரியலை, ஸோ எது யூஸ் பண்ணும்போது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சீவிங் த்ரெட் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்திருக்கேன். அதில் ஆரஞ்சு கலர். ஸோ அதுக்கு வந்து நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எப்படின்னா இது வந்து 2mm அந்த பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படிங்கும் போது சுகர் பீட்ஸை விட இது கொஞ்சம் பெருசு. ஓகேவா? அப்படிங்கும் போது மினிமம் ஒரு பீட்ஸ்க்கு வந்து டூ பீட்ஸ்க்கு இடையில தைக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய 6mm பீட்ஸ்லாம் வந்து சிங்கிள் பீட்ஸ்க்கு இடையில ஸ்டிச் பண்ணணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் சைஸில் தான் கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது அந்த பீட்ஸ்க்கு வந்து டூ பீட்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பண்ணிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் நான் பீட்ஸை எடுத்துக்கிட்டு நான் பண்ணேன். ஓகே கைஸ், இது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் வீடியோஸும் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் ஒன் பை ஒன்னாக நான் சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்த்தாவே தெரியும் அங்கங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு உங்களுக்கு ஷேட் தெரியும். பட் பாருங்கள். ஸோ சிங்கிள் பீட் 2 பீட் மிக்ஸ் பண்ணி நான் அந்த வீடியோக்காக டக்குன்னு என்ன வருதோ அதை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் 6mm 4mm அந்த மாதிரி பீட்ஸை வந்து சிங்கிள் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் பீட் சைஸில் இருக்க அந்த பீட்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீட்ஸ்க்கு இடையில வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிங்கிள் பீட்ஸ்க்கு இடையில நீங்கள் ஸ்டிச் பண்ணுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பட் நீங்கள் அவ்வளோ குட்டியாக இருக்கனால ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது டூ பீட்ஸ்க்கு இடையில வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டூ பீட்ஸ் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். ஸோ டூ பீட்ஸை எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எண்ணாட் போடுறது எப்படி அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் நம்ம இப்போ இதில் என்ன காமிக்கிறோன்னா எந்த த்ரெட் யூஸ் பண்ணால் பெஸ்ட் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ என்ன பற்றி தெரியாதவங்களும் இதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இப்போ பீட்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எண்ணாட் போட போகிறோம். ஸோ எண்ணாட் வந்து கடைசி லூப் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு லூப்பை நம்ம எடுக்கணும். ஸோ லூப்பை எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளேருந்து ஃபர்ஸ்ட் லூப்பை நீடிலில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஸோ கீழேருந்து த்ரெட்டை நம்ம இழுக்கும்போது எண்ணாட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைலான் த்ரெட், அது வந்து நம்ம எப்படி வந்து அதில் எப்படி நம்ம ஸ்டிச் போட போகிறோம், அதில் எப்படி கீழே வந்து நம்ம ஒரு முடிச்சு போடுவோம் பார்த்துருக்கீங்களா, லாக் பண்ணி வச்சுப்போம்ல. ஸோ அது வந்து நார்மல் சீவிங் த்ரெட் மாதிரி வந்து நம்ம கையில் ரேப் அப்படி சுற்றி ஒரு மாதிரி பரட்டி செய்வோம். பட் அது மாதிரிலாம் வந்து நம்ம நைலான் த்ரெட்டில் பண்ண முடியாது. அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால வலிக்கிக்கிட்டே வந்துடும். ஸோ அப்படிங்கும் போது அந்த த்ரெட்டை வந்து லாஸ்ட்டு கார்னர்லேருந்து அதை நடுவில் கொஞ்சம் சென்ட்டாக ஒரு மடக்கிக்கிட்டு அதில் வந்து ஒரு லூப்பை க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும் போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ கடைசியில் உள்ளது வந்து கொஞ்சம் ரெண்டாக மடிச்சாப்பில் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு லூப்பை வந்து ஒரு 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக ஒரு கனமான ஒரு லூப் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம அந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக மடக்கி ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லூப்பை அப்படியே ஒரு மாதிரி லூப் க்ரியேட் பண்ணி லூப்புக்குள்ளே விட்டு அங்கே நம்ம வந்துட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம்
நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வந்து அந்த 2 இது இருக்கிறத ஒன் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நைலான் த்ரெட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டிச் போட்டுட்டு நான் பீட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் எடுக்கிற பட் ஆனால் பீட்ஸ் வந்து ஸ்டிச் ஆகுது. பட் அவங்க எந்த த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து மேஜிக் த்ரெட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 வந்து இது கொஞ்சம் 4mm பீடு அப்படிங்கும்போது நான் சிங்கிள் பீடாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் பீட்ஸ் ஒன்று ஒன்றா நான் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுக்கே தெரியும், இந்த பீட்ஸ்க்கும் அந்த பீட்ஸ்க்கும் இடையில உள்ள கேப்பில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் லைட்டாக தெரியுது, அங்கே ஒயிட் த்ரெட் கொடுத்துருக்கனால ஒன்றுமே தெரியல. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னொன்று, நான் இந்த குட்டி பீட்ஸை நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அங்கே த்ரெட் வந்து கொஞ்சம் பிசுறாக ஒரு மாதிரி 2 கட் ஆகிட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சா. பட் இந்த நைலான் த்ரெட்டில் அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு வராது. ஒரு மாதிரி இழுத்து அங்கங்கே கட் ஆகிட்டு எதுக்குமே ஆகாது. ஓகேங்களா கைஸ்? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து ஆரி ஒர்க்கை பார்த்தினா 15 days 15 challenges அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதையும் ஸோ மறக்காமல் 1 by 1 நம்ம போடுறத வந்து உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாஸ் லைஃப்ஸ்டைல் அப்படிங்கிற என்னோடய சேனல் நேமுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ நீங்கள் அதை எல்லாமே பார்த்து நீங்களும் யூஸ்ஃபுல் ஆகலாம். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.